9ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம், நல்ல நேரம், தந்தை. உங்களுடைய தந்தையை சொல்றது, தகப்பனாரை சொல்றது 9ஆம் இடம் தான். நீங்க எப்ப தந்தையாவீங்கன்னு பார்க்கறதுக்கு 9ஆம் இடம் தான். நீங்க எப்ப தந்தையாவீங்கன்னு பார்க்க. உங்களுடைய ஆன்மீகம், உயர்கல்வி, அதாவது கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா பிஹெச்டி பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டே போகிறேன்னா 9ஐயும் பார்க்கணும், 11ஐயும் பார்க்கணும். ஆன்மீகம் பிரிச்சுவல் எப்படி இருக்கேன், நான் வந்து சுதந்திரமாக இருக்கேன்னா 9ஆம் இடம். எனக்கு எந்த கடனும் இல்லை, நான் எனக்கு வந்து அடிமை இல்லை. இந்த 9ஆம் இடம் பலப்பட்டவங்க பாருங்கள், லேபராக இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் தூக்கி போட்டு ஓனர் ஆயிடுவாங்க. நான் இனிமேல் அடிமையாக இருக்க மாட்டேன். 9ஆம் அழுத்தவங்க. ஆமாம், அப்படி ஒரு ஜாப்பில் இருந்தாலும் அந்த ஜாப் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தலையிடக்கூடாது. அங்கே குறுக்கிட்டாலே பிடிக்காது. அவர் சொல்கிறத என் சொல்ல ஓனர் கேட்காரா அந்த வேலையில் பையனால வேண்டாம். புரியா சொல்கிறது? அங்கே சுதந்திரமாக இருக்காது, யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் கரெக்டாக இருப்பாங்க. நீதி சொல்கிறாங்கல்ல, நீதி சொல்கிறது அதில் உபதேசம் பண்ணுற இடம் அந்த இடம் தான். லா படித்து அங்கே இருக்கவங்க அதுதான். மருத்துவம் படித்து இருக்கவங்களுக்கு 9ஆம் இடம். நீதி உபதேசம் பண்ணுறது, ஒரு ஆளை புனிதமடைய செய்தல், சிக்கலில் இருக்கவனை தீர்த்து வைக்கிறது 9ஆம் இடம் தான். வழக்கில் இருக்கவனை தப்பிக்க வைக்கிறது அது 9ஆம் இடம் தான். பார்த்தீங்களா? உபதேசம் பண்ணுறது, சாஸ்திரம் படிச்சுட்டு உபதேசம் பண்ணுறது, ஜோசியம் படிச்சுக்கிட்டு சொல்கிறது, ப்ரொஃபஸராக இருந்து பலன் சொல்லிக் கொடுக்கறது, பாடம் சொல்லிக் கொடுக்குறது. அதாவது வந்து ஆசிரியர் இல்லை, இது ப்ரொஃபஸர், பேராசிரியர், இது 9ஆம் இடம். கொஞ்சம் லாங்காக போயிட்டாங்க அப்படின்னாலும் 9ஆம் இடம். 9ஆம் இடம் லக்கணத்துலேருந்து 9 வட்டம் போயிருச்சாங்க. கொஞ்சம் தள்ளி போக போக அந்த அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் இமேஜ் பண்ணணும். அதிர்ஷ்டம், நல்ல நேரம், பாக்கியம். நான் வந்து இண்டிவிஜுவலிட்டியாக இருக்கேன். ஓகே. நான் எனக்கு அதாவது சில நிறுவனங்களில் தன்னிறைவடைந்த நிறுவனம்னு போட்டு. ஆமாம், தன்னிறைவடைந்து அப்படின்னா கடன் இல்லை, தன்னிறைவாயிடுச்சு.